அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் மாதம் ஒவ்வொன்றுமே ஒரு தனிப்பட்ட சிறப்புகளை உடையது. அதுலேயும் ரொம்பவே சிறப்பு இந்த கார்த்திகை மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் பல்வேறு விரதங்கள் அனுசரிக்கப்படுது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதத்தை கார்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் கருமையான மேகங்கள் இருக்கும், அதிக அளவு மழை பொழியும், காந்தல் மலர்கள் அதிகமாக பூக்கக்கூடிய காலம் இது. அதனால தான் இந்த மாதத்தை கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலன்களை பெறுவார்கள். கார்த்திகை மாத முதல் நாளில் முடவன் முழுக்குன்னு குறிப்பிடுவாங்க. இந்த நாளில் காவிரியில் நீராடினா ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் நீராடுறது மூலம் பெற முடியும் அப்படின்றது ஐதீகம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு இந்து சாஸ்திரம் குறிப்பிடுது. கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யால் அபிஷேகம் செஞ்சு வில்வம் மற்றும் மறிக்குழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, பிரமோதினி ஏகாதசி, ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. கார்த்திகை மாதத்தில் தான் மெய்ப்பொருள் நாயனார், ஆனாய நாயனார், மூர்க்க நாயனார், சிறப்புலி நாயனார், கணம்புள்ள நாயனார் ஆகிய நான்மார்களோட குரு பூஜை நடைபெறுது. விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மோட்ச நிலையை பெறலாம். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அசுவமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். துளசி மாதா அவதரித்த மாதமும் கார்த்திகை மாதம்தான். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தால் பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபடலாம். கார்த்திகை மாதத்தில் மது, மாமிசம் முதலானவைகளை தவிர்த்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள். முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் உகந்தவை. ஒன்று விசாகம், அவர் பிறந்த நட்சத்திரம். மற்றொன்று கார்த்திகை, கார்த்திகை பெண்கள் வளர்த்த நட்சத்திரம். அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு உகந்தது. கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தான் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருது. அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றனர். கார்த்திகை, திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகின்றது. கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபமேற்றி வைப்பதும் இல்லத்தில் 2 வேளைகளிலும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபமேற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதமறிந்த விற்பனருக்கு தானம் கொடுத்தால் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்ச்சியுடன் நிறைவேறும். கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானது. கார்த்திகையில் கிரிவலம் வரும்பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மழையில் நனைந்தால் தேவர்களின் ஆசை கிட்டும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கிறார்கள். இந்திரன், வருணன், வாயு, குமேரன், யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாக புராணங்கள் சொல்கின்றது. கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கின்றது. மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும். நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகின்றது. இதனால் யமவாதனை, யம பயம் போன்றவை நீங்கும். அதேபோல் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபடுவது சகல சௌபாக்கியங்களையும்
கொடுக்கும். கார்த்திகை மாத திங்கட்கிழமையில், அதாவது சோமவாரம் அன்று திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் அன்னை குழல்வாய்மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அழியும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார். கார்த்திகை மாதத்தில்தான் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருப்பார்கள். முன்னோரை வழிபடுவதற்கு உகந்த தினம் அமாவாசை திதி. கார்த்திகை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை அமாவாசை தினத்தில்தான் தன் வீட்டில் கிணற்றில் இருந்து கங்கையை பொங்க செய்தார் ஸ்ரீதர ஐயாவாள். இன்று திருவிசநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவாள் வீட்டில் கார்த்திகை அமாவாசை தினத்தில் கிணற்று நீர் பொங்கும் அற்புதம் நடைபெறுகின்றது. இத்தகைய சிறப்புகளுடைய கார்த்திகை அமாவாசை தினத்தில் நம் முன்னோரை வழிபட்டு செய்து நலன்களை பெறலாம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு ஒட்டி செடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயுருவி செடியோட வேரை பறித்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாக்க தனலாபம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும். கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய தானத்திற்கு 2 மடங்கு பலன் உண்டு. கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிட முடியாத பலன்கள் கிடைக்கும். அன்று பகவத்கீதை படித்தால் மன அமைதியுடன் ஏற்படும். கார்த்திகை மாதம் முழுவதுமே பகவத்கீதை படிப்பது நல்லது. தீபத் திருநாள் அன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடல் தொல்லை நீங்கும். கார்த்திகை மாதம் துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சாக்க கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். நவகிரகங்கள் விரதம் இருந்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்களும் கடைப்பிடிச்சோன்னாக்க நவகிரகங்கள் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி சிவசக்தியோட பேரருள் நமக்கு கிடைக்கும். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் புற்று வடிவமான லிங்க திருமணியில் புனுகு தைலம் சாத்தி கவசம் போட்டிருப்பாங்க. கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி 3 நாட்கள் மட்டும் இந்த கவசம் இல்லாத சிவனை தரிசிக்கலாம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு 27 நட்சத்திரங்களை மையமாக வச்சு பெரிய அளவில் தீபாராதனைகள் நடைபெறும். இதுக்கு மடக்கு தீபாராதனை அப்படின்னு பேர். இந்த தலத்தில் எல்லா நாள்லையுமே பிரசாதமாக நெல்லிக்கனி வழங்கப்படும். பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் கல்பாதி. இங்கே இருக்கிற ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை தேரோட்டம் ரொம்ப விசேஷம். பூரி ஜெகநாத சுவாமி கோவில் தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்கே தான் பெரிய அளவில் தேரோட்டம் நடக்கும். இங்கே 6 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேரை யானைகள் இழுத்து செல்வது சிறப்பு. குருவாயூரப்பன் கோயிலில் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படக்கூடிய உற்சவம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் காசி, பத்ரி, சபரிகிரி ஆகிய திருத்தலங்களோட புண்ணிய தீர்த்தங்கள் இங்கே கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரில் சேர்றதா ஐதீகம். கார்த்திகை ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பானது. அதே போல் லக்ஷ்மி பிரபோதன தினத்தன்னைக்கு லக்ஷ்மி பூஜை செய்கிறதால இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். கார்த்திகை மாதம் பஞ்சமி தினத்தன்னைக்கு நாகதோஷ நிவர்த்தி செய்கிறதுக்கு ஏற்ற நாளாகும். கார்த்திகை மாதம் அனந்த திரையோதசி தினத்தன்னைக்கு ரதி மன்மதனை வழிபட்டால் தடைப்பட்ட திருமணங்கள் விரைவில் நடந்தேறும். கார்த்திகை அன்னைக்கு நெல் பொரிய நைவேத்தியமாக படைச்சா சிவன் அருள் கிடைக்கும். கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருக்கிறதால ஆறுகள், ஏரிகள், குளங்களில் இருக்கிற நீர் தெய்வீக ஆற்றல் பெறும். அப்போ செய்யக்கூடிய ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழிச்சிடும். அதனால் இறை வழிபாட்டிற்கு சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் நாமும் இறை வழிபாடு செய்து பலம் பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.